ஹalleluya, glory to God. இந்த யூத் கேன் ப்ரோக்ராம்ல உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். தேவனுடைய கிருபை நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆமென். ஸோ இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிற வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பலாம். யோவான் 5 அதிகாரத்தில் 4 நான் வாசிக்கிறேன். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். ஹalleluya. ஸோ இந்த நாட்களில் தேவன் பேச வேண்டும் என்று விரும்பின வார்த்தை என்ன தெரியுமா? விசுவாசம். இன்னைக்கு நமக்கு விசுவாசம் அவசியமா இருக்கிறது. யாருக்கெல்லாம் விசுவாசம் அவசியமா இருக்குது அப்படின்னா, பலவீனமான சிந்தனைகளோடு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ விசுவாசம் உள்ள பிள்ளையா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேவனால பிறந்திருந்தீனா கண்டிப்பா உன்னால எல்லா காரியத்தையும் ஜெயிக்க முடியும். உங்களால ஜெயிக்க முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. வசனம் திட்டமாய் சொல்லுகிறது. 2வது வார்த்தை, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது. அப்போ தேவனால நம்ம பிறந்துட்டோம், முதல் காரியம். 2வது, பிறந்த நீங்க கர்த்தர் என்னை நடத்துகிறார், அவர் என்னை ரட்சித்திருக்கிறார், அவர் தான் என் தெய்வம்னு நீங்க ஃபீல் பண்ண அடுத்த கணமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்துங்க. உங்க விசுவாசத்தை கர்த்தர் எனக்காக யாவும் செய்வார் என்று சொல்லுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இந்த நாட்களில் விசுவாசத்துல நிற்கிறது தான் ரொம்ப கடினமா இருக்கிறது. நிறைய பேர் விசுவாசத்துல நிற்கிறதே இல்லை. ஸோ எக்ஸாம் வருது, அந்த எக்ஸாம்ல எப்படி நான் பாஸ் பண்ணிடுவேன், என் கர்த்தர் என்னை நடத்துவார், நான் இப்போ எக்ஸாமுக்கு தயாராகிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு உணர்வோடு கூட நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் ஜெயம் கிடைக்கும். இல்லை நான் வேலைக்கு போக போகிறேன், நான் நல்ல ஒரு வேலையில் போய் சேர போகிறேன், நல்ல ஒரு ஹைக்கில் ஆண்டவர் என்னை கொண்டு போக போகிறாரு, நல்ல ஒரு சேலரியோடு என்னை நடத்துவார் அப்படின்னு விசுவாசத்தோடு ஒவ்வொரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அந்த நினைவுகளோடு கடந்து போனீங்கன்னா அந்த விசுவாசத்தில் நீங்கள் ஜெயிப்பீங்க. நான் வீட்டின் காரியத்தில் நான் நேர்த்தியாக ஆண்டவர் என்னை நடத்துவார், எனக்கு வீட்டின் காரியத்தை கட்டி முடிப்பார் என்று விசுவாசத்தினுடைய அறிக்கையில் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த வீட்டின் காரியத்தை கர்த்தர் ஒழுங்குபடுத்துவார். அப்போ நீங்கள் தான் உங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தணுமே தவிர அந்த விசுவாசத்துல நிக்காம தேவன் செய்யும் போது நம்புறன்றதை நம்ம சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. பாருங்க, விசுவாசத்துல நிக்கணும். நிக்காம நிறைய பேர் செதறி போயிடுறாங்க. யார் நிக்காதவர்கள் அப்படின்னா, பலவீனமானவர்கள், சோ தேவையற்ற காரியங்களை சிந்திக்கிறவர்கள், தேவனுக்குள்ள உறுதியற்றவர்கள். அவங்கெல்லாம் வசனம் சொல்லுகிறது 2 தீமோத்தேயு 3 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், விசுவாச விஷயத்தின் பரீட்சையில் அவங்கள நிக்காதவர்கள். இவங்கெல்லாம் நிக்க மாட்டாங்க, பலவீனமான மனசு, சோ தேவையில்லாத குழப்பங்கள், ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா என்ற ஒரு உணர்வோடு கூட இருக்கிறவர்கள், இங்கே அங்கே அன்று போராடுகிறவர்கள், இருமனம் உள்ளவர்கள், இவங்கெல்லாம் விசுவாசம் என்ற பரீட்சையில் நிற்கிறதே இல்லை. நின்று பார்த்தாதான் தேவன் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறவர் என்று அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. பாருங்களேன், பேதுரு நிற்கவே முடியல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறாரு. ஆனால் பேதுரு விசுவாசத்தை மறுதலித்தவனாக 3 முறை தேவனை மறுதலித்தவனாக காணப்பட்டார். அந்த மாதிரி இருக்காதீங்க. என்ன வந்தாலும் என் தேவன் என்னை நடத்துவார் என்ற விசுவாசத்தோட நீங்க நிற்க பாருங்க. நின்னீங்கன்னா நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வாலிபர்கள்கிட்ட கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, விசுவாசத்தை மட்டும்தான் எதிர்பார்க்கிறாரு. இன்னைக்கு அருமையான ஒரு வசனத்தை நான் உங்களோட பேச விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து குருடர்களை பார்த்து சொல்லுவாரு, எனக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வதற்கு வல்லமை இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு ஒரு இடத்துல. அப்போ சொல்றாங்க, ஆமா ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம், உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு. அப்ப ஆண்டவர் என்ன கேட்கிறாருன்னா, நான் செய்வேன்னு நம்பினா, என்ன விசுவாசினா, உன் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். நீங்க படிக்கிறீங்க படிக்கல அதெல்லாம் அடுத்த காரியம். நீங்க ஒன்றை மாத்திரம் தெளிவாய் புரிந்து கொள்ளுங்க. எக்ஸாம் ஆகட்டும், மற்ற இன்டர்வியூ ஆகட்டும், வெளி காரியம் ஆகட்டும், குடும்ப காரியம் ஆகட்டும், தேவனை மட்டும் முதலாவது விசுவாசிங்க. அந்த காரியத்தில் நில்லுங்க, உறுதியா நில்லுங்க. நடக்காத காரியத்தை நீங்கள் விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் நில்லுங்க. பெரிய அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்ய அவர் வல்லமுள்ள தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தை லூஸ் பண்ணிடாதீங்க. உங்க விசுவாசத்தை விட்டு விலகி போயிடாதீங்க. நின்னு பாருங்க. இந்த விசுவாசம் என்ற பரீட்சையில நில்லுங்க. நின்னு ஜெயிச்சு காமிங்க. தேவன் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய காரியமா இருந்தாலும் உங்களுக்கு அது பெருசா இருக்கலாம், தேவ பார்வையில் அது ஒன்றும் இல்லாமல் போகும். ஆகையால விசுவாசம் என்ற ஒரு நம்பிக்கையில வாங்க. கர்த்தர் சொன்னார் இல்லையா, தேவனால பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஸ்பெஷலி உன்னுடைய விசுவாசம் தான் ஜெயிக்கும். உங்க வீட்டின் காரியத்தை ஜெயிக்கும், உன்னுடைய எக்ஸாம் காரியத்தை ஜெயிக்கும், உங்களுடைய எதிர்காலம் காரியங்களை ஜெயிக்கும். கர்த்தர் ஜெயிக்கவும் உனக்கு கிருபை கொடுப்பார். விசுவாசிங்க, பெரிய காரியங்களை சந்திங்க. இப்போதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான தருணத்தில் ஆண்டவரே, வாலிபர் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற ராஜா, எத்தனையோ காரியங்களை குறித்து பயந்து கொண்டு நிற்கிறார்கள் ஆண்டவரே. பயப்படாதபடிக்கு ஆண்டவரே, விசுவாசம் என்ற ஆண்டவரே காரியத்தில் நிற்கக்கூடிய
பிள்ளைகளாய் நடத்துங்க ராஜா. இந்த காரியங்களில் ஆண்டவரே அநேக நன்மைகள் இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீ சொன்ன வாக்கின்படியே கர்த்தாவே, உங்களுடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கும் என்று சொன்னீரே ராஜா. அப்படியே இந்த பிள்ளைகள் எல்லா காரியத்திலும் ஜெயிக்கட்டும். ஆசீர்வதியும். தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ், தேவையில்லாத குழப்பங்கள், பயங்கள் இயேசுவின் நாமத்திலே சபித்து கட்டுகிறேன். கர்த்தர் கூட இருந்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.